தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை பெற்று கொள்ள வேண்டும் என்றால் அது கடினமான காரியம் அல்ல. இந்த வகுப்பிலே என்னுடைய மிக பிரத்யேகமாக மிக ஒழுங்காக வருகின்ற பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாக உத்தரவாதம் தாரன். உங்களுடைய பெறுவதற்கு நான் பொறுப்பு. ஆனா நீங்க ஒழுங்கா வரணும், நீங்க விளங்கி கொள்ளணும், நீங்க விளங்கினதை காணொலிகளாக வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் உங்களை பற்றி எனக்கு திருப்திகரமான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அப்ப நீங்க இதை செய்தால்தான் உங்களுடைய பெறுபவர்களுக்கு நான் உத்தரவாதம் வழங்குவேன். இது என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் சொல்றேன். ஆனமுறையில பிள்ளைகள் நான் சொல்வதை கேளுங்க. நீங்க என்னுடைய வகுப்புகளை இந்த நுண்ணறிவு பயிற்சி நிறைய படிப்பிக்கிறேன். பிறகு வினாத்தாளுக்கும் வினாத்தாள் தண்டுக்குரிய பயிற்சிகளும் படிப்பிப்பேன். அப்ப என்னால முடிந்த அளவில் படிப்பிப்பேன். அப்ப நீங்கள் ஒழுங்கா முயற்சி செய்து அக்கறையோட கரிசனையோடு இருந்தால் நல்ல பருப்பேறு நிச்சயம் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும், உங்களோட பிள்ளைக்கு உங்களோட பெற்றோருக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது ஒழுக்கம். இது மற்றவைக்கும் கூறக்கூடியது, உங்களுக்கு மட்டுமல்ல. படிக்கிற பிள்ளைக்கு மிக முக்கியம் என்னென்றால் அந்த சிந்தனை ஒரே சிந்தனையாக, இதை பற்றிய பூர்ணமான சிந்தனையாக இருந்து தான் படித்து பரீட்சையில வெற்றி பெறணும் என்ற நோக்கம் இருந்தால் நிச்சயமாக இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு, நான் இன்று உங்களுக்கு கற்பிக்க உள்ள என்னுடைய நுண்ணறிவு சார்ந்த 11வது பயிற்சித்தாளில் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள், அதாவது நேற்று பார்த்த தொடர்ச்சியை உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறேன். அப்ப நீங்க அதனை நன்றாக விளங்கி கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுங்கோ என கூறிக்கொண்டு நான் பயிற்சி தாளுக்குள்ள போறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கம் தர போறது இந்த 5வது வினாவுக்கு. இந்த 5வது வினாவை கவனியுங்கோ. 6 பேர் பங்கு பற்றிய ஒரு ஓட்டப்போட்டி முடிவடையும் 3 நிமிட நேர சந்தர்ப்பத்தில் கவின் கருணை முந்தினான். அப்ப இது ஒரு ஓட்டப்போட்டி நிகழ்வு நடக்குது. இதுல நிகழ்வு முடிகிறதுக்கு 3 நிமிடத்துக்கு முதல் இருந்ததையும் மாற்றம் ஏற்பட்ட மாற்றத்தை கூறப்படுகின்றது. அப்ப இந்த போட்டி நிகழ்ச்சியில 6 பேர் பங்கு பற்றினார்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஒவ்வொரு சொற்களின் கருத்துக்களும் பூர்ணமாக புரிந்தால்தான் கல்விக்கான விடிய இலகுவாக நாங்கள் அணுக முடியும். இந்த போட்டி நிகழ்ச்சியில 6 பேர் பங்கு பற்றினார்கள். இதுல 3 நிமிட நேர சந்தர்ப்பத்தில் அந்த 3 நிமிட நேரத்துக்கு முதல்ல உள்ளதும் 3 நிமிட நேரத்துக்கு நடைபெற்றதையும் தான் இங்கே ஒப்பிட போகின்றோம். இதுல முதலாவதாக சொல்லப்படுகின்ற கவின் கருணை முந்தினான். அப்ப நாங்க முந்தினான் என்றால் பின்னிக்கு இருந்துதான் முன்னோக்கி பார்க்கணும். முந்தினான் பின்னிக்கு இருந்து முன்னோக்கி. அப்ப முதல்ல நடந்ததை நாங்க இதுல பார்த்தால் கவின் கருணை முந்தினான் என்றால் முதல்ல கவின் இப்படியாக பின்னுக்கு நிற்கும் போது கருண் முன்னுக்கு நின்றுகிறான். அப்ப 3 நிமிடத்துக்கு பிறகு கருண் பின்னுக்கு வர ஏன் கவின் முந்துகின்றான், கவின் முந்துகின்றான் என்ற தகவல் எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. அடுத்த சொல்லப்படுது கவினையும் கருணையும் நவீன் முந்தினான். அப்ப நவீன் முதல்ல முன்னால நின்றிருக்கின்றான். இவர்கள் இருவரையும் முந்தினான் என்றால் நவீன் இப்ப அடுத்த நிலையில இங்க நிற்கின்றார், முந்தி இருக்கின்றார். அதாவது நாங்கள் பின்னால் இருந்து முன்னோக்கித்தான் இங்க பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த தகவல் 3ஆம் இடத்தில் இருந்த சுதனை நவினால் முந்த முடியவில்லை. 3ஆம் நிலை என்பது முன்னுக்கிருந்து பின்னோக்கி 3ஆம் நிலை. அப்போ 1, 2, 3ஆம் நிலையில் இருந்த சுதனை அப்ப நவினால் முந்த முடியவில்லை. அப்ப சுதன் இங்கே இருக்கிறார் 3ஆம் நிலையில. அப்ப நவினால முந்த முடியாதபடியா சுதன் இங்கே இருக்கின்றான். இப்ப எங்களுக்கு பின்னுக்கு இருந்து 4 பேரை பற்றிய தகவல் கிடைத்து விட்டது. அடுத்த தகவல்
ஓடிக்கொண்டிருந்த மதன் மிக, அதாவது ஆயினும் முதலாவதாக ஓடிக்கொண்டிருந்த மதனை, அப்ப முதலாவதாக ஓடிக்கொண்டிருந்த மதனை, அப்ப மதன் இங்கே இருக்கின்றான். மதனை மிக வேகமாக ஓடிய சிவன் முந்தினான். அப்ப சிவன் மிக மதனுக்கு பின்னால்தான் இருந்திருக்கிறான். ஆனா அடுத்த கட்டத்திலே மதனை சிவன் முந்தி இருக்கின்றான். அப்ப சுதனுக்கு அடுத்து மதனை சிவன் முந்தி விட்டான் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. இப்ப கேள்வி என்ன, 3 நிமிடங்களுக்கு முன் 60 ஓடிய ஒழுங்கையும் இறுதியில், அதாவது 3 நிமிடங்கள் கடைசியாக இறுதியில் 60 ஓடிய ஒழுங்கையும் எழுதுக. இப்ப இது பின்னால இருந்து முன்னால வந்தபடியால் நாங்க இதுல விடையாக அளிக்கின்ற போது நிச்சயமாக முன்னால இருந்து பின்னால உள்ள பெயர்களை எழுதுதல் வேண்டும். அப்ப முதல் நிலையிலே அதாவது 3 நிமிடத்துக்கு முதல், அதாவது முதலாவதிலே ஓடினது மதன், இரண்டாவதாக சிவன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இதுகள்லாம் பயிற்சிய நாங்கள் நுண்ணறிவு பயிற்சியை விளங்கி செய்கின்ற பயிற்சி. சிவனுக்கு அடுத்தது சுதன், 3வது நிலை. 1 2 3 1 2 3. இனி மிச்சம் அதே ஒழுங்கில நாங்க பார்த்தா சுதனுக்கு அடுத்ததாக கருண், கருணுக்கு அடுத்ததாக கவின், கவினுக்கு அடுத்ததாக நவீன் என்ற ஒழுங்கில ஓடியிருக்கிறார்கள். அப்ப 4வதுல கருண், 5வது கவின், 6வது நவீன். அதாவது 3 நிமிடங்களுக்கு முன் ஓடிய நிலை. இறுதியில, அதாவது இறுதியா ஓடினதுல முதல் நிலையில சிவன் இருக்கின்றான், சிவன். அடுத்தது மதன் இருக்கின்றான், அடுத்தது சுதன் இருக்கின்றான். சுதனுக்கு அடுத்ததாக இங்க பாருங்கோ, அடுத்ததாக நவீன் இருக்கின்றான், நவீனுக்கு அடுத்த கவின், அடுத்தது கருண் என இறுதி நிலையில இருக்கின்றது. இப்ப இந்த பரீட்சை தாள்ல கேட்கப்பட்ட ஒழுங்குல நாங்க அப்படி எழுத்து விட்டோம். தற்செயலாக இந்த தாள்கள்ல இப்படியும் கேட்கப்படலாம். இதுல 3ஆம் தங்கள் இடங்கள்ல, அதே இடங்கள்ல இறுதி கட்டத்திலே இருந்தவர்கள் எத்தனை பேர், யார் என்று இங்க பாருங்க. சுதன் முதலும் 3 தான், அடுத்தும் 3 தான். அதே மாதிரி இந்த கவின் முதலும் 5வது இடம்தான், பிறகும் 5வது இடம்தான். இப்படியாக கேள்விகளை விளங்கி விடையளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகின்றேன். இப்ப இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு விடை விளங்காவிட்டால் நான் வகுப்பறையில நிச்சயமாக விளங்கப்படுத்துவேன். ஆனால் இதை நான் யூடியூப் சேனல்ல போட்டால் பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்வதற்கு விளங்கவில்லை என்று சொன்னால் இந்த மாணவர்கள் அனுப்புகின்ற காணொலிகளை பார்த்து நீங்க புரிந்து கொள்ளலாம். இனி 6வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். ஒரு வகுப்பறையில் இருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அங்கே இருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 4 மடங்கு ஆகும். இப்ப எங்களுக்கு தெரிந்துவிட்டது, பெண் பிள்ளைகள் 1 மடங்கு, ஆண் பிள்ளைகள் அதே எண்ணிக்கையின் 4 மடங்கு. அந்த வகுப்பறையில் இருந்த மொத்த பிள்ளைகளின் சரியான எண்ணிக்கையை தெரிவு செய்க. அப்ப மொத்த பிள்ளைகள் என்றால் பிள்ளைகள் பாதி, காவாசி, அரைவாசி என்றெல்லாம் பெற முடியாது. அப்ப முழு எண்ணிக்கையா இருக்கணும். அப்ப 5ஆல வகுக்கப்படும் போதோ அல்லது 5ஆல பெருக்கப்படும் கூடிய எண் தான் பெற வேண்டும். அப்ப இங்க 5ஆல வகுக்கப்படக்கூடிய எண் 35. இது 5ஆல வகுத்தா மீதி வரும், அப்படி வர முடியாது. இந்த 5ஆல வகுத்தா மீதி வரும், அதையும் பெற முடியாது. அப்போ 5ஆல் வகுத்து மீதி வராத எண் தான் அங்கு இந்த வகுப்பறையில் இருந்த மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையாக இருக்கும். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்பொழுது 11வது வினாத்தாள்ல, அதாவது என்னுடைய நுண்ணறிவு சார்ந்த பயிற்சிகளின் 11வது வினாத்தாளின் 7வது பயிற்சிக்கு விடையளிக்கும் விளக்கம் வழங்க போறேன். நீங்கள் புரிந்து கொண்டு கற்று உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அடுத்த பக்கம், அதாவது 7வது வினா இருப்பது 2வது பக்கம், அந்த பக்கத்தில் இருக்கிற வினாக்களுக்கு விடை வழங்கும் முயற்சியில ஈடுபடுறேன்.
ஒன்றிலிருந்து 12 வரையிலான எண்ணும் எண்களில் தொடர்ச்சியாக வரும் 3 எண்களை கூட்டினால் விடையாக 27 வந்தது. அம்மூன்று எண்களும் எவை? அதாவது இயற்கை எண்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றது, சக ஒன்று பொது வித்தியாசமாக. அப்ப இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஒன்றிலிருந்து 12 வரை, அப்ப 1, 2, 3, 4, 5 இப்படி 12 வரை உள்ள எண்கள்ல தொடராக வருகின்ற 3 எண்களை கூட்டினால், ஏதோ 3 எண்களை எங்கேயோ எதில் என்று சொல்லிடாது, கூட்டினால் விடை 27 வந்தது. அம்மூன்று எண்களும் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், எண்களுக்கு இடையில வித்தியாசம், பொது வித்தியாசம் சக ஒன்று. அப்ப ஒரு எண் எக்ஸாக இருந்தால் அடுத்த எண் எக்ஸாக 1ஆக இருக்கும், அடுத்த எண் எக்ஸாக 2ஆக இருக்கும். ஏன்? 3 எண்கள் இடப்படுகிறார். அப்ப இதுல 3 எக்ஸும், இந்த கூட்டுத்தொகை 3 எக்ஸும் 3. அப்ப நாங்கள் அந்த 3 எக்ஸும் 3 சமன் இந்த 27. அப்ப 27 நாங்கள் 3 கழிப்போமாக இருந்தால் 24 வருகின்றது. அதை 3 எக்ஸுக்கு 3ஆல் வகுப்போமா இருந்தால் 8 வருகின்றது. அப்ப இதுகளுடைய விடை நல்ல கவனிங்கோ, 8, 9, 10 இருக்கும். இந்த 3 எண்களையும் கூட்டினால் 27 வருகின்றது. பார்ப்போம், 17, 27. சரி, அப்ப தொடர்ச்சியான 8, 9, 10. அப்ப கேள்விக்கான விடை 8, 9, 10 என்பது ஆகும். இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம். 5ஆம் திகதி திங்கட்கிழமையிலிருந்து அவ்வாறு இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான திகதிகளின் கூட்டுத்தொகை யார்? திங்கள்ல இருந்து 5ஆம் திகதி திங்கள்ல இருந்து அடுத்த திங்கள் என்றால் நாங்கள் எழக்கூடினா 12. ஆனா இங்க அடுத்த திங்கள் வரையில கேட்கல, அதுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க கேட்கப்பட்டது 5ல இருந்து 7, 12ல 5 போனால், சாரி 12 இது 11ஆம் தேதி, நான் 12 போட்டேன். 11ல 5 போனால் 6, 5ஆம் தேதியும் கூட்டினால் 7 நாட்கள். அப்ப 5ல இருந்து 11ஆம் திகதி வரை உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகை கேட்கப்படுகின்றது. அதுக்காக நாங்கள் 5, 6, 7, 8, 11 வரையில் எழுதி கூட்டித்தான் விட காணணும் என்ற விரிவான, அதாவது எல்லாத்தையும் எழுதி கூட்டிக் கொண்டிருந்தால் நேரம் போயிடும். அப்ப இதற்கு ஏதாவது இலக்கு வழியை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். முதல் எண்ணையும் இறுதி எண்ணையும் கூட்டினால் சோடி ஒரு எண்ணாக வருகின்றது, அடுத்த எண்ணையும் கூட்டினாலும் அதே எண்ணாக வருகின்றது. அப்படியாக எத்தனை சோடி இருக்கின்ற பார்க்கிறோம். இதில் 7 எண்கள், 7 தினங்கள் இருக்கின்றபடியால் 3 சோடியும் ஒரு எண் நடு எண்ணும் வரும். அப்ப நடு எண் இந்த கூட்டுத்தொகை அரைவாசியாக இருக்கும். அப்ப இதுல 16 படி 3ம் நடு எண் 8ம் அரைவாசி, அதனுடைய அரைவாசியும் கிடைக்கும். 16, 3, 48, 48 மட்டும் 56 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். ஒரு சதுரமுகியின் ஆறுமுகங்களில் ஈரிலக்க எண்களால் குறிக்கப்பட்டிருந்தது. ஈரிலக்க எண் என்றால் 1 களம் 10 களம். ஆறுமுகங்களிலும் காணப்பட்ட ஈரிலக்க எண்களின் கூட்டுத்தொகை 81 ஆகும். 6 ஈரிலக்க எண்களையும் எழுதுக. அந்த 6 எண்கள் தொடராகத்தான் இருக்கின்றன ஈரிலக்க எண்கள். அப்ப அந்த கூட்டுத்தொகை 81 என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுக்கு நாங்கள் இங்கே பிரயோகித்த இதைதான் பாவிக்கிறோம். அதாவது 6 எண் என்றால் 1 எக்ஸ், அடுத்தது எக்ஸாக 1, அடுத்தது எக்ஸாக 2, அடுத்தது எக்ஸாக 3, அடுத்தது எக்ஸாக 4, அடுத்தது எக்ஸாக 5 இருந்தால் 6 என்றபடிதான் 1 எக்ஸ் தனியே இருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த 1, 2, 3, 4, 5 என்பது 5வது முக்கோணம் 15. அப்ப இந்த 81ல இருந்து 15 கழித்து விட்டோமா இருந்தால் 6 எக்ஸையும் கழிக்க முடியும்.
11 கழிக்கிறேன்டா 1 எடுத்தா 11. அப்ப 11ல 5 போனால் 6, இது 7, 7 இது 1 போனால் 66. இப்ப 66 தான் 6x என்றால் 6ஆல வகுத்தால் ஒரு எக்ஸ் 11. அப்ப எக்ஸின் பெறுமதி 11 என்பதை நாங்க குறித்தோம். அப்ப அடுத்த 12, அடுத்தது 13, அடுத்தது 14, அடுத்தது 15, அடுத்தது 16 என்பது எங்களுக்கு விளங்கிவிட்டது. இப்ப கேட்கப்பட்ட அந்த இரு இலக்கங்களை இப்படியாக தருக, இதற்கு அப்படியே இப்படியாக எழுதுறது. சரி, இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா, இருந்த அம்மாவுக்கு இருந்த இளைய சகோதரிமாரின் எண்ணிக்கையும் இளைய சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் சமமாகும். எனக்கு இருந்த சித்திமாரின் எண்ணிக்கையும் மாமன்மாரின் எண்ணிக்கையும் ஒப்பிட்டால் கூறக்கூடியது யாது? அப்ப இதுல தெரியுது என்னுடைய அம்மா தான் அந்த குடும்பத்துல மூத்தவா. அவளுக்கு இருந்த தங்கை தம்பிமாரே சொல்லப்படுகின்றது. அவளுக்கு இருக்கின்ற தங்கைகள் எல்லாம் எனக்கு சித்தி, அவளுக்கு இருக்கிற தம்பிகள் எல்லாம் எனக்கு மாமாமார். அப்ப இங்க சகோதரிகள் சகோதரன்கள் சமனன்றபடியால் எனக்கு இருக்கப்பட்ட மாமாவின் சித்திமாரும் சமமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த குடும்பத்திலே தாய்க்கு இருக்கிற பெண்களா ஆண்களா கூட என்றால் எனது அம்மா பெண் என்றபடியா பெண்கள் தான் ஒன்று கூடுதலாக இருக்கும். இதை புரிந்து கொண்டால் சரி. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இப்பொழுது நாங்கள் 11வது வினாவை பார்க்க போறோம். என்னிடம் ABCD என 4 பைகளில் சீனி இருந்தது. அப்ப 4 பைகள் இருக்கின்றது. அந்த பைகள்ல சீனி இருக்கின்றது. 4 பைகள், இவையெல்லாம் பைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. 4 பையில சீனி இருக்கின்றது. இதில் என்ன சொல்லப்படுகின்றது? இது ABCD என்று சொல்லப்படுகின்றது. அதில் பி பையின் நிறைய விட ஏனைய 2 பைகளின் நிறை குறைவு ஆகும். அப்ப நாங்க ஏறு வரிசையில குறைந்த என்று கூடினது போனால் பியை விட 2 பை குறைவு என்றபடியால் இங்கு பி என்றதை குறிப்பது இதுதான் பி ஆக இருக்கும். ஏனைய 2ம் குறைவானது. அடுத்து சொல்லப்படுகின்றது, ஏ பையின் நிறைய விட ஏனைய 3 பைகளின் நிறை அதிகமாகும். அப்ப ஏ பை இதுவாக இருக்கும், ஏனைய 3ம் நிறை அதிகமாக இருக்கும். இப்ப எனவே பாரங்கூடிய பை எது என்று கேட்கப்பட்டு 3 விடை தந்திருக்கு. இப்ப ஏ விட பி கூட என்று தெரியும். சிடியில எது சியா டியா பாரங்கூடியது என்பது எங்களுக்கு தெரியாது. அப்ப விடை சி அல்லது டி என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் 2 தெரிவுகள் இங்கு எங்களுக்கு தெரியாது, என்னென்று ஒப்பிடப்படவில்லை. ஆனபடியால் விடை சி அல்லது டி என்பது ஆகும். இனி 12வது கேள்வி, கோலத்துக்கேற்ப அடைப்புக்கு பொருத்தமான எண் யாது? முதல்ல 2 6 என்றால் 4 கூடுது அல்லது 3ஆல் பெருக்கப்படுகின்றது. 6 24 என்றால் அது 4ஆல் பெருக்கப்படுகின்றது. அப்ப அடுத்த எண்ணை 5ஆல பெருக்கினால் 5 20, 20ஓடு 2 10, 12, 2 கூட்டினா 120, 120 6ஆல பெருக்கினால் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 120 ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கவனிங்கோ. குமுதினி காலையில் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் போதும் மாலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு வரும் போதும் அவளது நிழல் அவளை பின்தொடர்ந்தது. எனவே அவளது அலுவலகத்தில் இருந்து வீடு எத்திசையில் உள்ளது. முதல் எங்களுக்கு இங்கே காலை மாலையில சூரியன் இருப்பதை தெரிந்து கொள்வோம். இப்ப பாருங்க, காலையில நாங்க ஒரு சிலுவை அடையாளம் எழுதினால் காலையில சூரியன் இருப்பது கிழக்கில, மாலையில சிலுவை அடையாளம் எழுதினால் மாலையில சூரியன் இருப்பது மேற்கில. இங்கே சொல்லப்படுகின்றது, அவள் காலையில் அலுவலகம் போகின்ற போதும் மாலையில் அலுவலகம் போகின்ற போதும் அவளுடைய நிழல் அவளை பின்தொடர்ந்து வருகின்றது. அப்ப காலையில அவள் கிழக்கு நோக்கி போனால்தான் அவள் இப்படியாக
போனால்தான் அவளுடைய நிழல் பின்னால வரும். மாலையிலேயும் அவள் அங்கே கிழக்கிலே இருந்து மேற்கு நோக்கி வந்தால்தான் அவளுடைய நிழல் பின்னால் காணப்படும். இப்ப கேள்வி என்ன? அலுவலகத்திலிருந்து அவளுடைய வீடு எத்திசையில் உள்ளது. அவள் காலையில போறது அலுவலகத்துக்கு, வீட்டில இருந்து இது வீடு. அப்ப அலுவலகம் இருப்பது கிழக்கு திசை. அலுவலகத்தில் இருந்து பார்த்தால் வீடு மேற்கு திசையில் இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை மேற்கு என்பது ஆகும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள ABC என்ற 3 எழுத்து கூட்டங்களையும் பாருங்கள். அகதி, திகதி, சகதி 3 கட்டங்களில் இருக்கும் எழுத்துக்கள் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப இவற்றில் 2 கட்டங்களாக சோடியாக்க முடியும். அந்த சோடியை குறிக்கும் எழுத்துக்கள் எவை? இப்ப எங்களுக்கு இங்க 3 எழுத்து சொல் 3 தந்திருக்கு. இதுல ஏதோ ஒரு பண்புக்கேற்ப அது 2 ஒரு கூட்டமாகவும் 1 வித்தியாசமாக்கணும். அப்ப நாங்க இதுல பார்க்கின்ற போது எல்லாம் ஒரே உச்சரிப்பில் ஒரே தொனியில முடிகின்றது. அகதி, திகதி, சகதி, தீ என்று முடிகின்றது. ஆயினும் இந்த திகதி என்பதிலே ஆக 2 எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. இதுல 3 எழுத்துக்கள் இருக்கின்றது. இதுலேயும் 3 வெவ்வேறு எழுத்துக்கள் இருக்கின்றது. அப்ப இந்த 2ஐயும் நாங்கள் ஒரே கூட்டமாக பிரித்து இதை தனியொரு கூட்டமாக எழுதலாமே. நாக 2 எழுத்து தான், தானாவும் தீனாவும். தீனா என்பது 2 தடவை வருது. அப்ப இதுல ஒரே கூட்டமாக சேர்க்கக்கூடிய அச்சோடியை குறிக்கும் எழுத்துக்கள் தான் கேட்கப்படுகின்றது. அப்ப ஆனா, கானா, தீனா, இங்க சானாவையும் போட்டா சரி. அப்ப இந்த 4 எழுத்துக்களும் தான் அந்த சோடியை குறிக்கின்ற எழுத்துக்கள். இனி நாங்கள் 15வது இந்த பக்கத்தின் இறுதி கேள்வியை விளங்கிக் கொள்வோம். உருவில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் இங்க 3 நிலைகளாகவும் 3 நிரல்களாகவும் ஒரு சட்டகம், சதுர சட்டகம் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வலை அமைப்பில் முதலாவது நிலையையும் 3வது நிலையையும் ஒன்றோடொன்று மாற்றும் போது இங்கே செய்யப்படுகின்ற மாற்றம் முதலாவது நிலையையும் 3வது நிலையையும் மாற்றப்படுகின்றது, ஒன்றுக்கொன்று மாற்றப்படுகின்றது. முதலாவது 3வதுக்கும் 3வது முதலாவது நிலையாகவும் மாறுகின்றது. செய்த பிறகு முதலாவது நிலையையும் 3வது ஒன்றோடு மாற்றும் போது பெறுகின்ற வலையமைப்பில் மாற்றிய பின்பு மாற்றிய பின்பு முதலாவது நிரலும் 3வது நிரலும் மாற்றம் செய்யப்படுகின்றது, மாற்றப்படும். அவ்வாறு செய்யப்படும் போது ஒரு தடவை ஏனும் இடம் மாறாத எழுத்து எது என்று கேட்கப்படுகின்றது. எங்களுக்கு இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், முதல்ல 2 நிலைகளையும் மாற்றுகின்ற போதும் அடுத்த 2 நிலைகளையும் மாற்றுகின்ற போதும் கீழ்நிலையும் மேல்நிலையும் மாறுகின்றது எழுத்துக்கள். அடுத்த 2 நிரல்களையும் மாற்றுகின்ற போதும் முதலாவதும் 3வது நிரலும் எழுத்துக்கள் மாறுகின்றது. அப்ப இதுல உண்மையிலே ஒரு எழுத்து மட்டும் எந்த வகையிலும் மாறுபடவில்லை, அதே இடத்தில் இருக்கின்றது. அப்ப நடு எழுத்து. அப்ப கேள்விக்கான விடை ஊனா என்பது ஆகும். ஆனா இந்த கேள்வியில இதே மாதிரி அமைப்பை தந்து வேறு வகையிலும் கேள்வி கேட்கப்படலாம். அதாவது இந்த சட்டகத்திலே இந்த வலையமைப்பிலே இருக்கிற எழுத்துக்கள்ல ஒரு தடவை மாத்திரம் தன்னுடைய இடத்தை மாறுகின்ற எழுத்துக்கள் இது எவை? 2 தடவைகள் தங்கள் இடங்களை மாறி இருக்கின்ற எழுத்துக்கள் எவை என்று கேட்கப்பட்டால், இங்க பாருங்க, ஒரு தடவை மாறுவது பிரதான திசையில் இருப்பது ஆகும். ஏன்? முதல்ல இப்படியும் 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 மாறுகின்ற போது இந்த 2 வலை அமைப்புகளையும் 2 வெட்டுக்களையும் அகப்படாதது இங்கே பிரதான திசைகளில் இருக்கிற எழுத்துக்களாக ஒரு வெட்டுக்களால் இது அமைந்திருக்கு, பிரதான திசையில் இருக்கிற எழுத்துக்கள். அப்ப இந்த பிரதான திசைகளில் இருக்கிற எழுத்துக்கள் ஒரு தடவை தான் மாறுபடுகின்றது.
ஆனால் இந்த மூளைக்கு சேர இருக்கிற எழுத்துக்கள் ரெண்டுக்கே மாப்பிடுது பாருங்க, ரெண்டு வருஷத்துக்கே மாப்பிடுது. அப்ப அவைகள் இரு தடவைகளும் மாறுபடுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அப்போ ஒரு தடவையும் மாறாத ஊனா, ஒரு தடவை மாறினது அவன்னா உவன்னா இயன்னா ஏன்னா, இரு தடவைகள் மாறினது ஆனா ஈனா ஏனா ஐயன்னா என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.